உசிலம்பட்டி தொகுதி கழக வேட்பாளர் ஐயப்பன் மதுரை வைகை ஆற்றில் இறங்கிய கள்ளழகரை குடும்பத்துடன் தரிசனம் செய்த மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சட்டமன்ற தேர்தலில் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு அனைத்திந்திய புரட்சித் தலைவர் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஐயப்பன் கள்ளழகரை தனது குடும்பத்துடன் நேரில் தரிசனம் செய்தார். பின்னர் பேசிய அவர், கள்ளழகரை குடும்பத்துடன் தரிசனம் செய்தது மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்தார். தேர்தலில் மக்கள் தனக்கு அதிகளவு ஆதரவு அளித்துள்ளதாகவும், தேர்தலில் தனது வெற்றியை புரட்சி தாய் சின்னம்மாவிற்கு சமர்ப்பிக்க வேண்டி பிரார்த்தனை செய்ததாகவும் கழக வேட்பாளர் ஐயப்பன் கூறினார். உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக தென்னந்தோப்பு சின்னத்தில் மக்களை சந்தித்து வாக்குகளை கேட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் இந்த நிகழ்வில் பங்கு பெற்று கண்டிப்பாக தென்னந்தோப்பு சின்னம் உசிலம்பட்டியில் வெற்றி பெற்று நான் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் அந்த வெற்றி கனியை சமர்ப்பிப்பேன் என்று இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.